திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மேல்முறையீட்டு தொடர்பான வழக்கும் விசாரணைக்கு வர இருக்கிறது. அதே போல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைகிறார். அவருடைய பேசலாம். வணக்கம் ஷபீர். தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரணையின் போக்க கவனிச்சிருப்பீங்க. அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறது? தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கு. இன்னொரு புறத்தில் கிரவுண்ட்லையும் கூட நீங்க விசாரிச்சிருப்பீங்க. அங்க மக்களுடைய மனநிலை எப்படியாக இருக்கிறது ஷபீர்? மக்களுடைய மனநிலை என்பது வேறாக இருக்கிறது. குறிப்பாக அந்த திருப்பரங்குன்றம் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்கின்ற மக்களுடைய மனநிலை என்பது இது ஒரு பிரச்சனையாகவே அவங்களுக்கு இது வரைக்கும் அதை கருதல, இது வரைக்கும் ஒரு பிரச்சனையாகவும் இருந்ததில்லை. தற்போது இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ரெண்டாவது, அரசியல் காரணங்களுக்காக இது பிரச்சனை ஆக்கப்பட்டிருக்கா அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது இருக்கு. ஏன்னா நீதிமன்ற உத்தரவின்படி கார்த்திகை தீபம் என்பது உச்சிப்பிள்ளையார் கோயில்ல ஆண்டுதோறும் எப்படி ஏத்துறாங்களோ அதே போல ஏத்திட்டாங்க. இன்னொன்னு, அந்த தர்காவில இருந்து 15 மீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அந்த பில்லுல ஒரு தீபத்தூண் அப்படின்றது இந்து அமைப்பினர் சொல்றது. ஆனா அந்த அவங்க இன்னொரு தரப்புல இருந்து எதிர்வாதம் வைக்கின்றவர்கள் அது என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு அடையாள கல் அப்படின்றாங்க. இப்ப அங்க வந்து நீங்க தீபம் ஏற்றணும் அப்படின்றது. சோ இந்த ஒட்டுமொத்த விவகாரத்துல நீதிமன்றத்துடைய பங்கு அப்படின்றது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு 3 நாள் 1ஆம் தேதியில இருந்து 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 72 மணி நேரத்திலேயே வந்து 3 விதமான தீர்ப்புகள் என்பதை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் என்பது உருவாயிருச்சு திமுக அரசுக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசு தரப்புல இருந்து நாங்க வந்து இதுக்கு ப்ரிப்பரேஷனே வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கால அவகாசம் என்பது தேவைப்படுகிறது. 1ஆம் தேதி இரவு தீர்ப்பு வருகிறது, கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு. இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல நம்மளால வந்து அந்த ப்ரிப்பரேஷன் பண்றதுக்குள்ளேயே பண்றதுக்கு கூட டைம் இல்லை. ஏன்னா மனுதாரரே அவருடைய பெட்டிஷன்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, குறைந்தபட்சம் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 10 நாள் டைம் கொடுக்கணும் அப்படின்றதுதான் வந்து அவருடைய மிக முக்கியமான பிரேயராக இருக்கிறது. அப்போ அந்த பிரேயரை வந்து கன்சிடர் பண்ணாம அவங்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து போதிய காலம் அவகாசம் இல்லை அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். ரெண்டாவது, சிஐஎஸ்எஃப் ஓட நீங்க மேல போய் இது பண்ணோம். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கலவரம் போன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து அங்க கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னும் போது ப்ராஹிபிட்டரி ஆர்டர்ஸை வந்து கலெக்டர் என்ஃபோர்ஸ் பண்ணிடுறாரு. அப்ப அந்த ப்ராஹிபிட்டரி ஆர்டர்ஸை வந்து நீக்கி இருப்பது கூட பாத்தீங்கன்னா, எதனால அந்த ப்ராஹிபிட்டரி ஆர்டர்ஸை வந்து அவங்க போட்டாங்க, அதற்கான காரணம் என்ன அப்படின்றது கூட அந்த கண்டெம் பெட்டிஷன்ல அது தொடர்பான விவரங்கள் அப்படின்றது நீதிமன்றம்